ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்லிப்பூவில் எப்படி நம்ம அந்த நாற்று, அந்த பேபி பிளான்ட் வரும் இல்லைங்களா, இது வந்து இலைகள்லேயே வரக்கூடியது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை எப்படி எடுத்து நாம் வந்து நாற்று போட்டு சேல் பண்ணலாம், இல்லை எப்படி நம்ம இன்னொரு பிளான்ட் உருவாக்கிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா கலர்ஸ் இருக்குது, ஃபியூ கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து இது வந்து டீனா அந்த வெரைட்டியானது. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது இலைகள்லேருந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து குருத்து மாதிரி வரும், இதில் தெரியுதா? பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட நாற்றுக்கள் வந்து பின்னாடி போய் வேறு மாதிரி வந்து இந்த இலைகள் காஞ்சதுக்கு அது தனியாக வந்துடும். இதுதான் கிழங்காகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது கிழங்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு பேபி பிளான்ட் கிடைக்கும், தெரியுதுங்களா? இது தனியாக கழண்டு வந்துடும். கழண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிழங்கு ஃபார்மில் இருக்கும். இதுதான் வந்து அதோட பல்ப்ஸு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேபி பிளான்ட் வந்துடும். இந்த பேபி பிளான்ட் எடுத்து 1 month கிட்ட நீங்கள் தனி பாட்டில் போட்டு வைக்கணும். தனி பாட்டில் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய செடியாக வந்துடும். இது வந்து எல்லா லில்லி வெரைட்டியில் ஒரு சில வெரைட்டி வந்து ஆடி வெரைட்டியாக இருக்கும், அது வராது. இலைகளிலிருந்து உருவாக்கக்கூடிய வெரைட்டியிலேருந்து பேபி பிளான்ட் இப்படி தான் நாம் எடுப்போம். இப்போ லோட்டஸ்னால் டியூபர் அதில் எடுப்பாங்க, இல்லை ரன்னரில் எடுப்பாங்க. அல்லிப்பூக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த இலைகள்லேருந்தே நமக்கு கிழங்குகள் வரக்கூடியது. ஸோ இப்படி எடுத்து தான் நிறையா பிளான்ட் போட்டு நான் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த தொட்டியில் இங்கே பாருங்கள், நிறையா பூக்கள் பூத்து இப்போ ஈவினிங் டைம் ஆனால் இதாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாட் வச்சுருப்பேன், தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல, இங்கே பாருங்கள் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பாட்டு எடுத்துகிட்டு இந்த பாட்டில் நான் வெளியே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணியோடவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்லிப்பூ இருக்குது, உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பேபி பிளான்ட்டு. இதை எடுத்து சும்மா அப்படி உள்ளே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். எடுக்கும்போது சம்டைம்ஸ் வெளியே வரும், நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தொட்டியோடு இப்படி எடுத்து இந்த இதுக்குள்ளேயே மெதுவாக வச்சு விட்டுருங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த இலைகள் கீழே இலை இருக்குது, அதனால் ஆடுது. அந்த இலைகளை விளக்கிட்டு நீங்கள் தனியாகவும் ஒரு டப்புக்குள்ளே வைக்கலாம், இல்லை அந்த டப்புக்குள்ளேயே நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம். பார்த்திங்கன்னா டப்புக்குள்ளேயே வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த டப்புக்குள்ளே, இது வந்து ஒரு டப்புக்குள்ளே தான் இருக்குது. இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தெரியுதா? டப் டு டப் மெத்தட் தான் நம்ம லில்லிக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய டப்புக்குள்ளே சின்ன டப்புக்குள்ளே இந்த மண் போட்டு, களிமண்ணோ இல்லை செம்மண்ணோ எது இருக்கோ அதை போட்டு வச்சிடணும். மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன டிஏபி மட்டும் கொடுக்கலாம், இல்லை இது கொடுக்கலாம். நீங்கள் டிஏபி 1 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னாவே போதும். மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இது பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, கீழே அதை மென்ஷன் பண்ணுறேன். சீவிட் ஃபெர்டிலைசர் கிரானுவல்ஸ் கூட நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லைன்னா நார்மல் கேலண்டர் பேப்பர்லையோ மடைச்சி இதுக்குள்ளே புதைச்சி வைக்கணும். அதை வைக்கும்போது சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். அப்படி போட்டு பாருங்கள், நிறையா பிளான்ட் வந்து சேலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிருக்கு எனக்கு, தெரியுதா? இந்த இவ்வளோ பிளான்ட் இருக்குது பாருங்கள், பேபி பிளான்ட்ஸு. இதெல்லாமே எடுத்து நான் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எடுத்து தனித்தனி பாட்டில் நான் அப்படியே போட்டு வச்சுருவேன். உள்ளவே ஏற்படுச்சு பார்த்திங்க, எவ்வளோ பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே எடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்து போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி அழகான அல்லிப்பூ வந்து நமக்கு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிளான்ட் நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்படி 300 rupees ஒரு பல்பு, அந்த ரேஞ்சிலேருந்து மினிமம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி நிறையா பூக்கள், நிறையா வெரைட்டிஸ் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி டப்பு பார்த்திங்கன்னா பிளாக் டப் ரோட்லேயே விற்பாங்க. நம்ம ஹிந்திக்காரங்க விற்கிற மாதிரி விற்றுட்ருப்பாங்க. இது ஒரு டப் பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அந்த மாதிரி வாங்கியும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். நிறையா ஒரு 3 மாதங்கும் போது இந்த அளவு பெரிய பிளான்ட்டாக வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து அதை சேல் பண்ணிடலாம். ஆன்லைனில் போட்டு லோட்டஸ் கிளப்பில் இருக்குது இல்லைங்களா, FBயில் அதில் போட்டு சேல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அனுப்புறதுங்கிறது ஒரு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.